ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேசிக்கை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லோக்கலுங்கிற நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போய்ட்டு லோக்கல்னு டைப் பண்ணுங்கள். லோக்கல் ஹோஸ்ட்னு போடுங்க. சாஃப்ட்வேர் லோக்கல் வேர்ட்ப்ரெஸ்ன்னு போடுங்க. லோக்கல் வேர்ட்ப்ரெஸ் இங்கே பஸ்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்னென்ன பண்ணணும்னு. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் வேலை. இதே சாம்ப் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் அட்மின் ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா பிஹெச்பியும் அந்த அட்மினையும் இன்னொன்னையும் ஆக்டிவேட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஏ நியூ வெப்சைட்டுன்னு சைட்டாக கொடுத்துட்டு நேமை கொடுத்தாலே அது பாட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ க்ரோ இன்ஃபினிட்டி ஏஜென்சின்னு நான் முன்ன கொடுத்தேன்னா www.admin அட்மின் பேனல் போகும். ஓப்பன் சைட்டுனா நம்ம பண்ண வெப்சைட்டுக்கு போகும். இருங்க, ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓப்பன் சைட்னா போயிடும் அதுக்குள்ளே. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு ஓப்பனு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எதுவுமே மாற்றலாம், அதனால தான் இப்படி இருக்குது. இதை நம்ம மாற்றலாம். WP அட்மின் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டு போட்டோம் அட்மின் அதை நம்ம போட்டுட்டு லாகின் பண்ணோம்னா மறுபடியும் வந்துடும். இந்த மாதிரி வந்துடுச்சா? வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். பேஜஸ்னால் நம்ம என்னென்ன பேஜஸ்ன்னு பார்த்துக்கலாம். அப்பியரன்ஸ், தீம்ஸ் அண்ட் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை நம்ம எப்படி பில்டு பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸையும் ப்ளகின்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்டே பண்ணுவோம். அப்பியரன்ஸ்னால் நம்ம தீம்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கும்ல தீம்ஸ், ஒவ்வொரு தீம்ஸுக்கும் மாதிரியும் மாறிக்கிட்டே இருக்கும். ப்ளகின்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுன்னு மட்டும் நமக்கு வேணும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு இது வேணும்னா பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிடுவோம். அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா. அது மாதிரி தான் ப்ளகின் தான். அப்பியரன்ஸ் தான் தீம்ஸ், அது ஃபுல்லாகவே மாற்றி விட்ரும். இப்போ நம்ம ப்ளகின்ஸ் அண்ட் தீம்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அப்பியரன்ஸ்குள்ளே போய்ட்டு டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா ஒன்று ஆக்டிவாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2020 இருக்கும். இதுதான் நம்ம பார்த்துருப்போம். இதில் 2020 இங்கே 2020 இருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி இருந்திருக்கும். இங்கே இருக்கா அது மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பிளாகு இதே மாதிரியே இருந்திருக்கும். நம்ம புதுசாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ தீம் கொடுத்துட்டு ஒரு இதை நம்ம டவுன்லோட் பண்ணோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆஸ்த்ரான் இருக்கா, இதை போய்ட்டு நீங்கள் இங்கே ஆஸ்த்ரான் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட இங்கே காட்டும், இன்ஸ்டால் கொடுத்துங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு ஆகிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதுதான் இருக்கும் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் இனிமேல் பில்டு பண்ணிங்கன்னா எதுனாலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே ஆக்டிவ் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட் ஆக்டிவ் ஆகும். இப்போ போய் பார்த்திங்கன்னா உங்களோட வெப்சைட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். முன்ன இருந்ததை விட இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் டெலீட் பண்ணி விட்ருங்க. இங்கே போனீங்கன்னா டெலீட்னு காட்டும், டெலீட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. ஆஸ்த்ரா மட்டும் வச்சுருங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளகின்ஸ் நம்ம ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதை நம்ம அந்த விசிட் ஏ சைட் இங்கே போய்ட்டு எடிட் பண்ணணும். இதை எப்படி நம்ம பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பேஜஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிள் பேஜுன்னு இருக்கும். அதை டெலீட் பண்ணிடுங்க. இதை கூட டெலீட் பண்ணிடுங்க. இதை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, இது மட்டும் இருக்கும். இதையும் நம்ம மாற்றிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங், புதுசாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுங்கள். பேஜஸில் போய்ட்டு ஆட் நியூ பேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு த எடிட்டர்னு வரும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு கொடுங்க.
ஹோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வியூ பேஜ்னால் இந்த மாதிரி வந்துடும். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு போங்க. மறுபடியும் இப்போ போய் பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு எடிட்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க, டேஷ்போர்டு போய்ட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங்னு இருக்கா, அங்கே ஹோம் பேஜுன்னு இருக்கும் பாருங்கள். ஹோம் பேஜில் வந்து ஹோம்னு கொடுத்துருங்க, சேவ் பண்ணிடுங்க. ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் எதுன்னு நமக்கு தெரியாதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் இதுதான் ஹோமுங்கிறது தான் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கஸ்டமைஸ்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இது இன்ஸ்டால் பண்ண இன்னொன்று ப்ளகின்ஸு, அதை வச்சு தான் நம்ம இது எடிட் பண்ண முடியும். ப்ளகின்ஸில் போய்ட்டு ஆட் நியூ ப்ளகின்ஸ்ன்னு இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணுங்கள், எலமெண்டார்னு இருக்கா, எலமெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் இது பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும் பேஜஸ்லாம். எலமெண்டார் வெப்சைட் பில்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு இதையும் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் எடிட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் கூட எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெட்டர்னு போய்க்கோங்க. ஹெட்டரில் போய்ட்டு ப்ரைமரி மெனூஸில் போகணும். இது மாதிரி வருதில்ல, இதை கூட போக வைக்கலாம். இது வந்து ப்ரைமரி மெனு, அது கூட அப்படியே இருக்கட்டும், விடுங்க. இப்போ பேஜஸில் வந்துட்டு ஹோம்னு இருக்கா, ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓப்பன்லி லிங்க் கொடுத்துட்டு எடிட் வித் எலமெண்டார்னு வரும், அங்கே பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள். டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும், அதை வந்து எடிட் எலமெண்டார் வித் ஃபுல் வித்துன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்டார்னு கொடுங்க. இப்போ பேஜஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆல் பேஜஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் ஓகே. இப்போ ஹோம்னு வந்துடுச்சா, எடிட் வித் எலமெண்டார்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், சைட்டாகவே நம்ம எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ப்ளகின்ஸும் தீம்ஸும் யூஸ் பண்ணி மட்டும் நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் பாருங்க, எதை இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத. பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். இது உங்களோட பிசி வந்துட்டு நல்ல இதாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமுங்கிறது இந்த மாதிரி காட்டும். ஹோமு இந்த க்ரோ இன்ஃபினிட்டிங்கிறது நம்ம வெப்சைட்டோட நேமு, அதனால் இங்கே காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதை கூட போக வைக்கலாம், நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டெய்னர் கிரிட்டு, அதாவது ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பாக்ஸ்ன்னு இருக்கும். இது கீழே போகிறது, இது சைடில் போகிறது. இப்போ நம்ம கீழே கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா கொடுத்தோம்னா அது கீழே தான் போயிட்டுருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டிங் கொடுக்குறோமா, இங்கே ஒரு ஹெட்டிங்கு, அப்புறம் இன்னொரு ஹெட்டிங் கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னொரு ஹெட்டிங் கொடுத்திங்கன்னா அது கீழே தான் போகும். இதே நீங்கள் ப்ளஸ் பாக்ஸில் எப்படி கொடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஹெட்டிங் கொடுத்துட்டு இப்படி வந்துடுச்சா, அப்புறம் மறுபடியும் ஹெட்டிங் கொடுக்கலாம். இங்கே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். இங்கே வருது பாருங்கள், பக்கத்தில் வந்துடுச்சா ஹெட்டிங்கு. இதை வந்து நம்ம சுருக்கிக்கலாம் 50% அது மாதிரி ஸ்டைலில் போனீங்கன்னா அட்வான்ஸு இலவேட்டி வித்துன்னு இருக்கா 1450, கண்டெய்னர் வித் ஃபுல் வித்து பாக்ஸ்னே கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரு கொடுத்துருக்கோங்க. அட்வான்ஸில் போய்ட்டு வித் ஃபுல் வித்
கொடுத்தீங்கன்னா 50% வந்துடுச்சு பாருங்கள். இதில் 50%, அதில் 50%ல் இருக்கும். இதையும் நீங்கள் ஸ்டைலில் போய்ட்டு அட்வான்ஸில் போய்ட்டு டிஃபால்ட்டுன்னு இருக்கா, ஃபுல் வித்துன்னு கொடுத்துருங்க. ரெண்டுமே 100%ல் வந்துடும். இது மாதிரி தான் கைஸ் நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு இது கொடுத்துட்டு இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு வர வைக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே டெக்ஸ்ட்டு, இங்கே ஒரு இமேஜ் வர வைக்கணும்னா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா போய்ட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இமேஜுன்னு இருக்கா, இங்கே தூக்கி போட்டாலும் சரி தான், இங்கே தூக்கி போட்டாலும் சரி தான், இமேஜ் கொடுத்துருங்க. இமேஜ் கொடுத்துட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே சூஸ் இமேஜ்னு வந்துடும். இப்போ அப்லோடும் பண்ணலாம், மீடியாக்குள்ளேயும் போய்க்கலாம். அப்லோடு இமேஜஸில் போய்ட்டு செலக்ட் ஃபைல்ஸ் இருக்கா, இதில் போய்ட்டு எது வேணாலும் கொடுக்கலாம். இருங்க, இப்போ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இல்லைனா இதை கூட இங்கே வச்சுட்டு இங்கே டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஹெட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் என்ன டைப் வேணாலும் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல், இருங்க ஒரு நிமிஷம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர்னு இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு இது கீழே கொண்டு வரலாம். வந்துடுச்சு பாருங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர். இதில் சின்னதாக நாங்கள் நம்ம ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். விஆர் பில்டு த விஆர் டீச்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மாதிரி கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஒரு 2-3 வரி வச்சுக்கலாம். இதோட சைஸை கூட நம்ம குறைச்சிக்கலாம் கைஸ். இங்கே போனீங்கன்னா லார்ஜின்னு இருக்கா, மீடியம், ஸ்மாலு, ஃபுல்லு, கஸ்டம் கூட பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் லார்ஜ்லேயே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். இதையும் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஸ்டைலில் போய்ட்டு கலர் மாற்றிக்கலாம், சென்டரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கூட மாற்றிக்கலாம். ப்ளூ, இங்கே இருக்க பாருங்கள் டெக்ஸ்ட்டு கலரு நம்ம மாற்றிக்கலாம். சிவப்பு கலரில் கூட வச்சுக்கலாம், இதோட கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸ்டைலுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட்டு கலர்னு இருக்கா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஹேஷ்டாக் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம கலர் கோடை வந்து காப்பி வேறு எங்கேயாவது போய்ட்டு இப்போ இன்னொரு வெப்சைட்டில் இருக்கிற கலர் நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கலர் நமக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கே கலர் பிக்கர்னு இருக்கும், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய்ட்டு இந்த மஞ்சள் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நம்ம ட்ராக் பண்ணோம்னா போதும். இந்த மஞ்சள் கலர் காப்பி கோட் ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணால் போதும். கலர் Ctrl+V பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கலர் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு அதில் இருக்கிற மாதிரி இருக்காதான் இருக்குது. நம்ம இப்போ நம்ம ஃபாண்ட்டு நம்ம மாற்றோம்னா இங்கே போய்ட்டு ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 வச்சுக்கலாம். ஃபாண்ட்டு வந்து ஸ்டைல்லே தான் இருக்கும். டைப்போகிராஃபின்னு இருக்குது, அதில் போய்ட்டு ஃபேமிலி ரோபோட்டுன்னு இருக்குது, இதில் போய்ட்டு நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை பாப்பின்ஸ் கூட இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுறது பாப்பின்ஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பின்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பின்ஸ்னு வந்துடுச்சா, வெயிட்டு எவ்வளோ குண்டாக இருக்கணும் அது மாதிரி காட்டுறது. ஐநூறில் இருக்கட்டும். ஸ்டைல் வந்து இட்டாலிக்னா சாய்வலாக இருக்கும், நார்மலே வச்சுக்குவோம். அண்டர் லைனு அது மாதிரி போட்டுக்கலாம், ஓவர் லைனு, லைன் த்ரோ அடிக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டே கொடுத்துக்கலாம். லைனோட ஹைட்டையும் நம்ம மாற்றிக்கலாம். டைப்போகிராஃபி இல்லை லெட்டர் பேஸு அதையும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வேர்டோட பேஸையும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இது இருக்குது கைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக்கானது. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.